ஹலோ ட்ரேடர்ஸ், நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம கொடுத்த அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் 9 o'clock பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது மார்க்கெட்டில் ஒரு 3 ஆர்டர் பிளாக் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளாட்டாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. நேர் பேரிஷ் ஆர்டர் பிளாக், அதாவது இந்த பேரிஷ் ஆர்டர் பிளாக்கு பக்கத்துலேயே ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், இங்கே வந்து எப்படி நீங்கள் ஆர்டர் பிளாக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா கீழே நமக்கு இந்த புல்லிஷ் ஓபி நார்மலாக மேலே பாருங்களா, இது வந்து கிளியராக இருக்குது. நமக்கு பேரிஷ் ஆர்டர் பிளாக்குங்கிறது வந்து இந்த இடம் கிளியராக இருக்குது. ஏன்னா மேலே வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வேறு வந்திருக்கு. அதே போல் இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, எங்கேயும் கேப்ஸ் நிறையா இருக்குது. மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிருக்கு. இது வரைக்கும் இந்த ப்ரைஸ் இங்கே வந்து டச் ஆகலை. அதே போல் ஒரு ஆர்டர் பிளாக்காக ஒரு ரேஞ்சை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 4 ரூல்ஸ் சொல்லியிருப்போம். அது வந்து ஆல்ரெடி நம்ம அதுக்கான வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போது இதை வந்து ஒரு வேலிடான பேரிஷ் ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணணும். இப்போ அடுத்ததாக கீழே புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இங்கே நமக்கு இந்த ரேஞ்ச் இருக்குது, இங்கே வந்து மிட்டிகேட் ஆகவே இல்லை எங்கேயுமே. ஸோ இதையும் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஆர்டர் பிளாக் போட்டப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கலாம், சார் இது எப்படி பேரிஷ் ஆர்டர் பிளாக்காக இருக்கும்? ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து இங்கே டச் ஆகிடுச்சு, அப்போது மிட்டிகேட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது எப்படி இதை நீங்கள் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுவீங்க? ஏன்னா நெக்ஸ்ட்டு இங்கே தான் ஓப்பன் ஆகுது, நேற்றையே இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு ஸ்விங் வைக்கலை. கரெக்டாக நேற்று டச் பண்ண ரேஞ்சு அந்த டைமிங் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மேலே தான் டச் பண்ணியிருக்கு. அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கோட மார்னிங். ஓகேவா? இப்போது டச் பண்ணி ஒரு ஸ்விங் திரும்ப கீழே வச்சுட்டு அகெயின் மேலே ப்ரைஸ் போனால் தான் இது ஆல்ரெடி மிட்டிகேட்டடாக இருக்குது. இப்போது இது வந்து ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்காக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது முடிகிறப்ப தான் டச் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. தென் இன்றைக்கி மார்னிங் இதோட கண்டினியூட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால இதை நம்ம வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணலாம். அதனால தான் இதை வந்து பேரிஷ் ஆர்டர் பிளாக்காக வச்சுக்கிட்டோம். அப்போ என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு செல்லிங் ப்ரெஷரு இந்த ரேஞ்சை வந்து தாண்டவே இல்லை. அகைன் கீழே வந்துச்சு. கீழே வந்து இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக் கிட்ட வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ரேஞ்சை தாண்டவே இல்லை. அடுத்தது நாளைக்கான மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் அடுத்தடுத்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ஏதாவது ஒரு கேப் டவுனோ கேப் அப்போ ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கீ லெவல்ஸை மாற்றிக்கலாம். இப்போது இன்னும் கிளியராக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது. அதாவது இந்த ரேஞ்சை பாருங்களேன், மார்க்கெட் கரெக்டாக ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு என்ன ஆகிருக்கு, இந்த கேண்டில் வந்து பிரேக் ஆகிருக்கு. கிளியராக பார்த்தாலே தெரியுது இல்லையா, கிளியராக உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுக்கவும் ட்ரை பண்ணுது. இன்கேஸ் ப்ரைஸ் மேலே போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஸ்விங் ஹை, ரீசன்ட் ஸ்விங்குங்கிறது வந்து இதுதான். அப்போ ரீசன்ட் ஸ்விங்கோட ஹை அப்படிங்கிறப்போ இதை நோட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இது எங்கே இருக்குது, 24,800. இந்த 24,800 அப்படிங்கிறது வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? அப்போது இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோசிங் அப்படிங்கிறது வச்சாகணும். ஓகேவா? அதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதே போல் மேலே ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ கண்டினியூவாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அப்போது கிட்டத்தட்ட இது எல்லாமே சிமிலராக இருக்கு இல்லையா. அப்போ ப்ரைஸ் மேலே போகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணணும். தென் 24,800 இந்த ரேஞ்சையும் வந்து பிரேக் பண்ணணும். அப்போ தான் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டர் பிளாக்கை அது வந்து பிரேக் பண்ணணும். மேபி பிரேக் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணி கீழே ஸ்விங் வைக்கிறதுனால இதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது வந்து வேலிடாக இருக்காது. ஓகேவா? இது வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. மேபி இதை டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகலாம். ஆனால் கன்ஃபார்மாக இது வேலிடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வேலிடாக இருக்காது. மேபி இதை பிரேக் பண்ணக்கூட நினைக்கலாம் மார்க்கெட்டு. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு எதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா 24,800. சரி, இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணுது, மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், அடுத்ததாக எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு 24,600லேருந்து 24,630. இது எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து ஒரு 15 minutes கேண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த பாருங்க, இங்கே மார்க்கெட் இன் கேஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாக வந்து கீழே வரும். ஏன்னா இங்கே எந்த ரெசிஸ்டன்ஸுமே எங்கே சப்போர்ட்டுமே இங்கே இல்லை. அடுத்ததாக இந்த ரேஞ்சு தான் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போது இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது சப்போர்ட்டு, இந்த ரேஞ்சு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக 24,600லேருந்து 630 இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து நமக்கு 15 minutesலேயும் கரெக்டாக இருக்குது.
ஓகேவா 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்க்குறப்ப இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த பெரிய கேண்டில் அப்படிங்கிறது வந்து கீழே க்ளோசிங்கும் வச்சுருக்கு. இங்கே சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுது. நாளைக்கு மார்க்கெட் நல்லா இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. 24,800க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு, இல்லை ஏதாவது ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைமிங்கில் 24,800க்கு மேலே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். அதே சேம் டைம் இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும். அப்புறம் இங்கே தான் சப்போர்ட் எடுக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இனிமேல் மார்க்கெட் மேலே போனால் அடுத்தது எது வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஸோ இதுதான் ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த ரேஞ்ச். ஏன்னா மார்க்கெட் பாருங்கள் கீழேருந்து வந்தது, இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபாலு. அப்போது மார்க்கெட் மேலே போகணும்னா என்ன பண்ணணும், இந்த ரேஞ்ச் அதாவது 24,950 தாண்டணும். 24,800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 24,950 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல போகிறப்போ செல்லிங் ப்ரெஷர் வரலாம். ஏன்னா இந்த இடம் ஆல்ரெடி ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக்காக இருக்குது. சேம் டைம் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஆர்டர் பிளாக், இங்கே வந்து ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் வந்து வரும் 25,000ல். ஓகேவா, இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போது மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுதுன்னா மோஸ்ட்லி 24,950 கிட்ட போகும்போதே உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து அதிகமாக நடக்கும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அப்போது மார்க்கெட்டுக்கான அடுத்தடுத்த அந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. அது ஒன்று. இல்லை இந்த ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் 24,800 ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்கணும். ஸ்ட்ராங்காக க்ளோசிங் இருக்கணும் 15 மினிட்ஸ் கேண்டில். அப்போ தான் மார்க்கெட்டை அப்சைட் டைரெக்ஷனுக்கு திரும்பும். அப்படியே போணுச்சு அப்படின்னா நாளைக்கு 24,950 அப்படிங்கிறது வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை கீழே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 24,600 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ரெண்டாவது நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறது மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. கொஞ்சம் மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்போ நாளைக்கான சிபிஆர் வந்து நேரோ சிபிஆராக இருக்கும். அதனால் நேரோ சிபிஆராக இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாகவோ இல்லை மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாகவோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நேற்று நடந்துச்சு இல்லையா, இந்த மாதிரியான மார்க்கெட் நடக்கலாம். இல்லைனா ஒன் சைடு ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்து நடக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. தேங்க்யூ.